ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் இப்போ தான் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு வந்திருக்கு. ஸோ அதனால தான் லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்துட்டு ஃபுட்டிங் அந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் போட்டுட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கான ஒரு எனர்ஜியே எனக்கு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். அது உங்களுக்கு ரியலாகவே உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் விஷயம் சொல்லியிருந்தா. அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நேத்திக்கு அவள் கால் பண்ணியிருந்தா. என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், என்னோடய காலேஜ் மேட்டு. அவன் என்கிட்ட சொன்னது வந்துட்டு, எனக்கு அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது வினி. ஸோ எனக்கு அதுலேருந்து எப்படியாச்சும் வெளியில் வரணும்னு இருக்குது. பட் ஆனால் என்னால் முடியல அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நான் என்னோடய வீடியோ அப்லோட் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோலேயும் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் போய் நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு 6 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு மேபி ஒரு 3 to 4 மந்த்ஸ் ஆச்சு எடுக்கும். ஸோ நம்ம சொல்கிற எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 10 to 12 டேஸில் ரிசல்ட் கிடைக்காதுங்க. நம்ம அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் மற்றவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, உனக்கு என்னமோ சேஞ்சஸ் இருக்குது, நீ நல்லா மாறிட்ட. அன்னைக்கு தாங்க நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிது. மற்றபடி உங்களோட சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் உங்கள் கூட உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட சேஞ்சஸ்ஸு. ஸோ நீங்கள் போடுற அந்த ஒர்க்கோட இன்புட் அன்னைக்கு தான் அதோட ரிசல்ட் தெரியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஒர்க் நான் நிறைய விஷயம் இப்போ 2-3 விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹீலிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த டைமில் நீங்கள் போடுற இன்புட் வந்துட்டு அப்படி என்ன சொல்கிறது, எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் 100% வந்துட்டு இன்புட் போடுங்க. ரிசல்ட் எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக கிடைக்கும். அதை நான் ரொம்ப நம்புகிறேன். என்னோடய லைஃப்பில் நிறையா அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மேஜிக் உங்களுக்கும் நடக்கணும்னா நீங்கள் 100% அதுக்கான ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி கதை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கதைக்குள்ளே போயிடலாமா? நான் ஒரு பொண்ணோட கதை பற்றி தாங்க உங்ககிட்ட சொல்ல வரேன். அந்த கதையில் வர கேர்ளுக்கு அவளுக்கு அவங்க அம்மா அப்பான்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து அவள் நினச்ச எக்ஸ்பெக்ட் பண்ண லவ் அண்ட் கேர் அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த லவ் அண்ட் கேரை என்னங்கிறது தெரியாமல் தான் அவள் ஒரு பீரியட் ஆஃப் ஏஜ் வரைக்கும் வந்துட்டு வளர்ந்து வந்தாள். அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சர்க்கிளில் வந்துட்டு அவள் மிங்கிள் ஆக ஆரம்பித்தா. அவளோட கேரக்டர் எப்படின்னு சொன்னால், அவள் வந்துட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவள் ரெடியாக இருப்பாள். அதே மாதிரி சேம் டைம் அவளுக்கு ரொம்ப கோவம் வரும். அந்த கோவம் வந்துச்சுன்னா அவளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. பின்ன வந்துட்டு யாரையாச்சும் ரொம்ப நேசிச்சானா அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணாலும் அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாள். புதுசாக யாரையாச்சும் பார்த்தா டக்குலாம் போய் பேசிட மாட்டாள். அவங்கள வந்துட்டு என்ன ஏது ஃபுல்லும் அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே ஒரு 2-3 மந்த்ஸ் வேணாலும் எடுக்கலாம் அவளுக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரிசர்வ் டைப்பான, ரொம்ப அடக்கமான, வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு அப்படியே வளர்ந்த ஒரு பொண்ணு தான் அவள். அப்போ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆகும்போது அந்த நார்மலி எல்லாருக்கும் ஒரு டீனேஜில் ஒரு லவ் இருக்கும். ஸோ அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் லவ் அந்த பையனை அவ்வளோ லவ் பண்ண அவள். ஸோ அவள் வந்துட்டு நினைக்கிறது வந்துட்டு அந்த பையனுக்கு கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்துட்டு அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 ஷாப் ஆச்சு ஏறி இறங்கி பொறுமையாக பார்த்து அவள் ஃபைனலாக ஒரு கிஃப்ட்டை வந்துட்டு வாங்கினா. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு டைரி வாங்கினா அவள். அந்த டைரியில் அவனோட எல்லா மொமெண்ட்ஸும் வந்துட்டு எழுதியிருக்கா. அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவளோட லவ் எக்ஸ்ப்ரெஸிங், அவளோட டேலண்ட்டு, அவள் அந்த பையனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்கிறது அதில் அப்படியே உருக்கி கவிதையாக கொட்டியிருக்கா அந்த பொண்ணு. அந்த அளவுக்கு அந்த பையனை வந்துட்டு லவ் பண்ணியிருந்தா. அப்படி லவ் பண்ணி அந்த பையனுக்கு அந்த கிஃப்ட் கொடுத்தப்போ வந்துட்டு அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் அவளோட லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறதோட சந்தோஷம் அவளுக்கு இருந்துச்சு. பட் அவனும் வந்துட்டு அதை வந்துட்டு வாங்கிட்டு ஹாப்பியாக இருந்தான். ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆகி அது மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸாக வந்துட்டு அவங்க மேரேஜ் லைஃப் அப்படியே அப் அண்ட் டவுனாக போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் டைமில் வந்துட்டு
ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அவள் வந்துட்டா, டிப்ரெஷன் ஸ்டேஜில் வந்துட்டா, கரெக்டான லவ் அண்ட் கேர் கிடைக்காதப்போ. ஒரு டேல அவள் என்ன பண்ணான்னா, அவளுக்கு ரொம்ப கோவம் வரும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கோவத்தில் அவள் அந்த டைரியை வந்துட்டு எரிச்சிட்டா. அவள் எரிச்சதில் லாஸ் யாருக்குங்க? லாஸு கண்டிப்பாக அந்த பையனுக்கு கிடையாது. ஏன்னா அந்த பையனுக்கு அது ஒரு கிஃப்ட், ஒரு பொண்ணு தந்த கிஃப்ட், அவ்வளோதான். பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப பொக்கிஷம், அவளோட லவ். அவள் வந்துட்டு அன்னைக்கு பண்ணது ஒரு பெரிய தப்பு. காரணம், அவளத்தில் வந்துட்டு லவ் இல்லாமல் ஒன்றும் இல்லைங்க. அந்த லவ்வையே அவள் எரிச்சிட்டா அன்னைக்கு. அது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த தப்பை பண்ணாதீங்க. டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டைம் வரும்போது உங்களோட அந்த அழகான லவ்வை நீங்களும் எரிச்சிடுப்பீங்க. எனக்கு நல்லாவே புரியுது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அதை மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த லவ்வை வந்துட்டு இன்னும் ரொம்பவே எக்ஸ்ப்ரெசிவான வேல வந்துட்டு அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க. நான் சொன்னது அந்த பர்சன் கிட்ட கிடையாது. எந்த ஒரு ரிலேஷனுக்குமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் ஆயிடுச்சுன்னா அந்த லவ் அங்கே அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கொலீக்ஸாக இருந்தாலும், கசின்ஸாக இருந்தாலும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக யாராக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் ஆகும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகாத ஒரு லவ் என்ன தெரியுமாங்க? செல்ஃப் லவ். ஸோ இனி வர வீடியோவில் நம்ம செல்ஃப் லவ் பற்றி தான் பேச போகிறோங்க. செல்ஃப் லவ் மாதிரி நீங்கள் எவ்வளோ ஏஜ் ஆனாலும் சரி, உங்களை நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி ஒரு வைபை, அந்த ஒரு ஸ்ட்ராங், அந்த எனர்ஜி கண்டிப்பாக வேறு எந்த ரிலேஷன்லையும் கிடைக்கிற லவ்வை விட ரொம்ப 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 இந்த உலகத்திலே ப்ரீஷியஸான லவ் செல்ஃப் லவ் தாங்க. நீங்கள் உங்களை தாங்க ரொம்ப லவ் பண்ணணும். ஏன்னா இந்த உலகத்திலே உங்களை விட உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. ஸோ நீங்கள் ரொம்பவே உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் சீக்கிரமாகவே தெரியும். இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ த மோரல் ஆஃப் தி ஸ்டோரி, உங்களுக்கு எந்த ஒரு பேட் சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களோட அந்த அழகான லவ்வை மட்டும் எரிச்சிடாதீங்க.